டாக் ஆஃப் த டவுன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் களத்தில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்கா சார்பில் மாமல்லபுரத்தில் மகளிர் தின விழா நடத்தப்பட்டுச்சு. அந்த விழாவில் தாவைக்கா தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கைகள் ஒரு சிலதை வெளியிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா முழுவதுமே ஒரு பேசுபொருளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன வாக்குறுதிகள் அவர் கொடுத்தாரு அப்படின்றதான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். முதலாவதாக குழந்தைகள், பெண்கள், அப்புறமா முதியோர் அவர்களுடைய நலனை காக்கும் விதமாக ஒரு தனி இலாக்கா ஒன்று அமைப்போம். அந்த இலாக்காவானது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. இரண்டாவதாக ஏற்கனவே இருக்கிறது தான் மகளிர் உதவித்தொகை. ஸோ அந்த திட்டத்தில் இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு. ஸோ அதையே தாவேகா தலைவரின் கீழ் வரும் ஆட்சியில் அவங்க 2500 ரூபாயா அதிகப்படுத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை காமராஜர் பேரில் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் யாருமே இடையில நின்று வேறு வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதற்கான காரணமாக எதை பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிற ஒரு காரணமாக பார்க்குறாங்க. ஸோ அதை மேம்படுத்தும் விதமாக படிக்கிற பள்ளி மாணவர்கள், ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தாய் அல்லது பாதுகாவலருக்கு வருஷம் 15,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியை அவங்க பாதியிலே நிப்பாட்டிடக்கூடாது, 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இது உண்மையாகவே 6 பார்லையும் 6 சிக்ஸர் அடித்த சந்தோஷத்தை எல்லா மகளிருக்குமே கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மறைந்த மு கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும் இலவச கேஸ் இணைப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவர் 6 சிலிண்டரும் இலவசமாக கொடுக்குறேன்ற அறிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையாகவே குடும்ப தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும் ஒரு வாக்குறுதியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வெற்றி பயண திட்டம், இதுவும் ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், இதை கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் ஏதாவது ஒரு சில பேருந்துகளில் மட்டும்தான் பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியும். ஆனால் இவர் அறிவிச்சிருக்கிற திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகள்லையும் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ண முடியும். தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட நீங்கள் இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணி வேலு நாச்சியார் படை ஒன்று அமைக்கப்படும். இந்த படையின் கீழே மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறமா அஞ்சலை அம்மாள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். ஏற்கனவே மகிழா நீதிமன்றம் இருக்குது, ஆனால் அது எல்லா பொதுமக்களுக்குமானதாக இருக்குது. ஸோ அந்த அஞ்சலையம்மாள் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கான நீதிமன்றமாக இருக்கும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு பெண்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமே மிக விரைவில் நீதி கிடைக்கிறதுக்கு இந்த நீதிமன்றங்கள் உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. மேலும் ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகளில் பயணம் பண்ணுற பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கான திட்டமாக இது இருக்க போகுது. தனியார் பேருந்துகள்னால் உங்களுக்கு பஸ்ஸு, இல்லைன்னா உங்களுக்கு கால் டாக்ஸிஸ், அப்புறமா ஷேர் ஆட்டோஸ், இதை மாதிரி எந்த தனியார் பேருந்துகளில் நீங்கள் பயணம் பண்ணாலும் அந்த தனியார் பேருந்துகள் அத்தனையிலையுமே இந்த ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உணரும் போது அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலயமா 5 நிமிஷத்தில் உங்களுக்கான உதவி உங்களை வந்தடையும். அதை நாங்கள் உறுதி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியா வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வருடந்தோறும் 5 லட்சம் 100% மானியத்துடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது லேட்டராக தான் நமக்கு தெரிய வரும். அது லேட்டராக தெரிய வரும்போது கண்டிப்பாக அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களையுமே கவர்றதுக்கு ஒரு அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில். இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் நடக்கும்போது தமிழக அரசு சார்பில் 1 பவுன் தங்கமும் சிறப்பான ஒரு பட்டுப்புடவையும் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்துக்கு அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ற ஒரு பெயரையும் வச்சிருக்கிறாரு.
இதன் மூலமாக அவர் வந்து என்ன நிறுவ வராருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வந்துட்டு தாவேகா கட்சியும் சரி தானும் சரி இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறுவ வராரு அப்படின்ற மாதிரி தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கடைசியாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாரு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரமும் பேபி வெல்கம் கிட் அப்படின்ற ஒரு கிட்டும் வந்து கொடுக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வெல்கம் கிட்டில் வந்து உங்களுக்கு நாப்கின்ஸு, அப்புறமா டயப்பர்ஸு, பேபிக்கு தேவையான பவுடர், ஆயில், சோப்பு எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 13 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இந்த 13மே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான வாக்குறுதிகளாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் வரும்போது எல்லாமே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் 100% அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதே மாதிரி தாவேகா தரப்புலையும் வந்து ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகளை இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க, இன்னும் கொடுக்க இருக்கிறாங்க. இதையும் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சி 100% நிறைவேற்றுவாங்களா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அந்த ஒரு விவாதத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போக விரும்பலை. இப்போ அவர் அறிவிச்சிருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் இதை போன்ற அரசியல் பதிவுகளுக்கு நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.